ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்ஸ் அண்ட் புல்புல்ஸ் அவங்களுக்கு உண்டான சதுர்த்த சரண் அப்படிங்கிற அவார்ட் கப்ஸுக்கும், ஹீரக் பங்க் அப்படிங்கிற அவார்டு வந்து புல்புல்ஸ்க்கும் இருக்குது. அந்த அவார்டோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நேம் மஸ்ட் பி ஃபில்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ் அண்ட் இனிஷியல் இன் லாஸ்ட். ஸோ நேமை அவங்க ஸ்டூடெண்ட் நேம், அவங்க ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதி ஒரு ஸ்பேஸ் விட்டு இனிஷியலாக கடைசியாக போட சொல்லியிருக்காங்க. யூனிட் மஸ்ட் பி ரெனியூடு டில் 24 and 25. ஸோ 24-25 வருஷத்துக்கு உண்டான யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளைங் இன்சார்ஜ் டீச்சர் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் தேர் பேசிக் கோர்ஸ். ஸோ அப்ளை பண்ணுற கப் மாஸ்டர் ஆர் ஃப்ளாக் லீடர் அவங்க வந்து அட்லீஸ்ட் பேசிக் கோர்ஸ் முடிச்சிருந்தால் தான் இந்த அவார்டுக்கு அனுப்புறதுக்கு எலிஜிபிள். யூனிட் சார்ட்டர் நம்பர் அண்ட் வேலிட் நம்பர் ஆஃப் த கப் மாஸ்டர் ஃப்ளாக் லீடர் ஷுட் பி ரிட்டன் இன் த கிவன் ஸ்பேஸ். ஸோ அந்த கப் மாஸ்டர் ஃப்ளாக் லீடரோட வேலிட் வாரண்ட் அண்ட் சார்ட்டர் இஸ் நெசசரி ஃபார் சென்டிங் த கப்ஸ் ஆர் புல்புல்ஸ் டு த அவார்ட். ஸோ கப் புல்புல் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 5 years of age at the time of joining in the unit. ஸோ இப்போது டேட் ஆஃப் பர்த்லேருந்து அந்த கப்பு புல்புல் யூனிட்டில் ஜாயின் பண்ணுறப்போ அவனுக்கு வந்து 5 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ சதுர்த்த சரண் ஹீரக் பங்க் அப்ளைங் கப் புல்புல் have been born between 31/7/2015 to 31/10/2017. So this is cut off date for this award 2025. ஸோ அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா 31/7/2015 31/10/2017 உள்ளே பிறந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலோ, ஸோ 31/7/2015 முன்னாடி பிறந்திருந்தாலோ இல்லை 31/10/2017 பின்னாடி பிறந்திருந்தாலோ நாட் எலிஜிபிள். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் தேர் ஷுட் பி மினிமம் டியூரேஷன் ஆஃப் 3 months ஃபார் த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரவேஷ் டெஸ்ட். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த யூனிட்லேருந்து 3 months கழித்து கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரவேஷ் டெஸ்ட். ஸோ அந்த ப்ரவேஷ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 months டியூரேஷன். நாட் மோர் தேன் 3 cups ஆர் புல்புல் ஷுட் பி இன்வெஸ்டர் ஆன் த சேம் டேட். ஸோ இன்வெஸ்டர் ப்ரவேஷ் முடித்ததுக்கப்புறம் இன்வெஸ்டிசர் செரிமனி அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். சின்னம் சுட்டும் விழா அப்படிம்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த டேட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு குழந்தைங்களுக்கு ஸோ 3 குழந்தைங்களுக்கு ஒரே டேட் போடலாம். ஸோ அதுக்கு மேலே போடக்கூடாது. 3 குழந்தைங்களுக்கு ஒரே டேட் போடலாம். சரிங்களா? The cup bulbul should have been invested within a week from the date of completion of Pravesh test. ஸோ அந்த இன்வெஸ்டர் டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கணும். டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரவேஷ்லேருந்து இன்வெஸ்டர் டேட் 1 week 7 daysக்குள்ளே இருக்கணும். A Pravesh cup bulbul will work at least 3 months to qualify for பிரதம் சரண் ஆர் கோமல் பங்க். ஸோ ஒரு கப்பாக இருக்கட்டும், புல்புலாக இருக்கட்டும், ப்ரவேஷ் முடிச்சுட்டு 3 மாதம் டைம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஃபார் கம்ப்ளீட்டிங் பிரதம் சரண் ஆர் கோமல் பங்க். ஏ பிரதம் சரண் கோமல் பங்க் வில் ஒர்க் அட்லீஸ்ட் 3 months டு குவாலிஃபை ஃபார் திவித்திய சரண் ஆர் ராஜத் பங்க். ஸோ பிரதம் சரண் ஆர் கோமல் பங்க் கப் ஆர் புல்புல் they can take 3 months to qualify for the next level திவித்திய சரண் and ராஜத் பங்க். A திவித்திய சரண் ராஜத் பங்க் will work at least 9 months to qualify for திருத்திய சரண் and சொன்ன பங்க். ஸோ திவித்திய சரண் ராஜத் பங்க் முடித்தவங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு 9 months கேப் தே கேன் டேக் டு கம்ப்ளீட் த போர்ஷன் ஆஃப் திருத்திய சரண் அண்ட் சொர்ண பங்க். திருத்திய சரண் சொர்ண பங்க் புல்புல் வில் ஒர்க் அட்லீஸ்ட் 9 months டு குவாலிஃபை ஃபார் த சதுர்த்த சரண் ஆர் ஹீரக் பங்க். ஸோ இந்த ஸ்டேட் அவார்டான நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிற சதுர்த்த சரண் ஹீரக் பங்க் அவார்டுக்கு திருத்திய சரண் ஸ்டேஜிலேருந்து 9 months கேப். திருத்திய சரண் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேம்ப். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேம்ப்லேருந்து ஸ்டேட் லெவல் கேம்புக்கு வரதுக்கு தே ஷுட் டேக் 9 months டு கம்ப்ளீட் த போர்ஷன் சிலபஸ் ஆஃப் சதுர்த்த சரண் ஹீரக் பங்க். யூனிட் லீடர் ஷுட் சைன் ஒன்லி ஃபார் 1 unit. ஸோ இப்போது ஒரு ஸ்கூலில் ஒரு யூனிட் வச்சுருக்கிறவங்க நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு மட்டும்தான் உங்கள் யூனிட்டுக்கு மட்டும்தான் சைன் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஸ்கூலுக்கோ இல்லை வேறு யூனிட்டுக்கோ சைன் பண்ண முடியாது. யூஸ் செப்பரேட் கன்சாலிடேட்டட் ஃபார்ம் ஃபார் கப்ஸ் அண்ட் புல்புல். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் நம்ம ஸ்டேட்லேருந்து அனுப்புகிறப்பையும் மேலே சீன் போட்டிருப்பாங்க, கப்ஸுக்கு பீன் போட்டிருப்பாங்க, புல்புல்ஸ்க்கு நீங்கள் செப்பரேட் கன்சாலிடேஷன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 10 cups யூ கேன் ஃபில். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு கன்சல்டேஷன் சீட் தான் யூஸ் பண்ணணும். ஒரு யூனிட்டுக்கு 10 cups தான் மேக்ஸிமமாக ஒரு கப் மாஸ்டர் அனுப்ப முடியும். சரிங்களா?
So registration fee 30 rupees you have to pay pay along with the form to the state. Next, original copy of the application must be filled completely and correctly without any overwriting. A copy of the same can be retained with the district for future clarification. So you have to send one original application to the state. If you need, you can ask another one original application for the district. இல்லை நீங்கள் அதை கூட ஜெராக்ஸ் எடுத்து கூட நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெரிஃபிகேஷனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஹேவ் டு கிவ் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட். The passport size photo of the cub, bulbul or cub master flocked and complete in correct uniform as per APRO 2 and 3. So you கப்பாக இருக்கட்டும், புல்புலாக இருக்கட்டும், கப் மாஸ்டராக இருக்கட்டும், ஃப்ளாக் லீடராக இருக்கட்டும், you have to be in proper uniform as per in APRO 2 and 3ல சொல்லப்பட்ட அந்த பேட்சஸ் எங்கே இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். The last date of the submission of Chaturth Charan Hirakpunk சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லேட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்திங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. The application form for the individuals as provided in the attachment in 2 different formats. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஃபார்மேட்டில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூ கேன் டேக் ஜெராக்ஸ் அண்ட் யூ கேன் ஃபில் இன் த ஃபார்ம் பை யுவர் ஹேண்ட் ரிட்டன். நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க கொடுத்துருக்குற ஃபார்மை அப்படியே சிஸ்டமில் வேர்ட் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க, சிஸ்டமில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஆர் அட்வைஸ் டு அட்டாச் ஃபோட்டோ காப்பி ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் ஆதார் வித் த அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ, ஒன்று கம்ப்யூட்டரில் ஃபில் பண்ணாலும் சரி, பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி டிஸ்ட்ரிக்ட் சப்மிட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கையில் எழுதி கொடுத்தாலும் சரி, அது கூட வந்து ஸ்டூடெண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட் ஆர் ஆதார் நீங்கள் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். வை? பிகாஸ் ஃபார் ஏஜ் ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ சிசிஹெச்பி டெஸ்டிங் கேம்ப் அது வந்து 15/6 31/7 நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை 15/6/2025 சப்மிட் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இந்த டியூரேஷனுக்குள்ளே நடத்துறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட் சப்மிஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் லேட்டாக நடத்துகிற மாதிரி இருக்கும். Those who will be completed CCHP before 31/7/2025 is eligible to apply Golden Arrow. ஸோ இந்த கோல்டன் ஏரோ அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு ஸோ 31/7/2025 நம்ம யாரெல்லாம் சதுரத் சரண் ஹிரக்பங்க் கேம்ப் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வரும், சதுரத் சரண் ஹிரக்பங்க் சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் மூலிமா தான் நம்ம கோல்டன் ஏரோ அவார்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ கன்சல்டேட்டட் ஃபார்ம் வந்து இந்த நம்ம ஸ்டேட் மெயிலுக்கு அனுப்ப சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஸ்கவுட் அண்ட் கைட் மெயிலுக்கும் அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கைட்லைன்ஸ் ஆஃப் சதுர்த் சரண் ஹிரக்பங்க் 2025. ஓகே, நம்ம அடுத்தது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.